ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்பாயின்மெண்ட் பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னா, இந்தியாவில் இப்போ 94th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆஃப் பிசிசிஐயோட 94th ஆனுவல் மீட்டிங் நடந்திருக்கு. பிசிசிஐ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படிங்கிறது. இந்த பிசிசிஐ அப்படிங்கிறது வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்டு. இந்த கிரிக்கெட் போர்டுக்கான ஆனுவல் மீட்டிங் நடந்திருக்கு. இதில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி இந்த மாதிரி முக்கியமான பதவிகளுக்கு எல்லாத்துக்குமே நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிசிசியோட நியூ பிரசிடெண்ட்டாக 37th பிரசிடெண்ட்டாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, மிதுன் மன்காஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சி டிராஃபியில் டெல்லி டீமுக்காக விளையாண்ட ஒரு பிளேயர். அடுத்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க அப்படின்னா, ராஜீவ் சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா தேவ்ஜித் சைக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த 3 இம்பார்ட்டண்டான அப்பாயின்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமான பிசிசியோட பிரசிடென்ட் பதவிக்கு வரக்கூடிய 3rd கிரிக்கெட் பிளேயர் இவர் தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஜர் பின்னி இருந்தார். இப்போது மிதுன் மன்காஸ் வந்திருக்காங்க. இப்போ யார் இவர் பீட் பண்ணி வந்திருக்காரு, சக்சீட் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னா, ரோஜர் பின்னியை சக்சீட் பண்ணி தான் வந்திருக்காரு. இந்த ரோஜர் பின்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 years வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிடுச்சு. அதனால் அவரோட பதவியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிடிச்சிருக்கிறது யார் அப்படின்னா இந்த மிதுன் மன்காஸ் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.